வணக்கம். மாயாஜாலமான சூத்திரம். அறிவு ஒரு பொக்கிஷம். ஆனால் நடைமுறை பயன்பாடுதான் அதற்கான திறவுகோல். மாயாஜாலத்தை உருவாக்குவதற்கு ஒருவர் மந்திர வார்த்தைகளை முதலில் கூற வேண்டும் என்று பண்டைய கதைகளும் புராணங்களும் கூறுகின்றன. நன்றி உணர்வில் இருந்து மாயாஜாலத்தை கொண்டு வருவதும் இதே வழியில்தான் செயல்படுகிறது. நன்றி என்ற மந்திர வார்த்தையை நீங்கள் முதலில் கூறியாக வேண்டும். நன்றி என்ற வார்த்தை உங்கள் வாழ்வில் எவ்வளவு முக்கியமானது என்பதை என்னால் வார்த்தைகளில் வடிக்க முடியாது. நன்றி உணர்வுடன் வாழ்வதற்கும் உங்கள் வாழ்வில் மாயாஜாலத்தை அனுபவிப்பதற்கும் வேறு எந்த வார்த்தைகளையும் விட நன்றி என்ற வார்த்தை நீங்கள் பிரக்ஞையோடு வழிந்து கூறுகின்ற அதிகமான உணர்கின்ற வார்த்தையாக மாற வேண்டும். அந்த வார்த்தை உங்களது அடையாளமாக மாற வேண்டும். நன்றி என்ற வார்த்தை தான் நீங்கள் இப்போது இருக்கின்ற இடத்திற்கும் உங்களுடைய கனவு வாழ்க்கைக்கும் இடையேயான இணைப்பு பாலம். அந்த மாயாஜாலமான சூத்திரம் இதுதான். நீங்கள் பிரக்ஞையோடு சிந்தித்து நன்றி என்ற மாயாஜாலமான வார்த்தையை வழிந்து கூறுங்கள். நன்றி என்ற மாயாஜாலமான வார்த்தையை நீங்கள் எவ்வளவு அதிக பிரக்ஞையோடு சிந்திக்கிறீர்களோ எவ்வளவு அதிகமாக வழிந்து கூறுகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக நன்றி உணர்வை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள். எவ்வளவு அதிகமாக நன்றி உணர்வை நீங்கள் பிரக்ஞையோடு சிந்திக்கிறீர்களோ எவ்வளவு அதிகமாக வழிந்து கூறுகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக அபரிமிதத்தை நீங்கள் பெறுவீர்கள். நன்றி உணர்வு என்பது ஓர் உணர்வு. எனவே உங்களால் முடிந்த அளவுக்கு அதை வழிந்து உணர்வதுதான் நம் நடைமுறையில் நன்றி உணர்வுடன் இருப்பதன் நோக்கம். ஏனெனில் உங்களுடைய உணர்வின் ஆற்றல்தான் உங்கள் வாழ்வில் உங்கள் மாயாஜாலத்தின் வேகத்தை அதிகரிக்கிறது. வினைக்கு எதிர்வினை என்பதுதான் நியூட்டனின் விதி. நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ சம அளவில் அதை பெறுவீர்கள். அதாவது உங்களுடைய நன்றி உணர்வை நீங்கள் அதிகரித்து கொண்டால் உங்கள் வாழ்வில் உங்களுக்கு ஏற்படும் நற்பெரும் விளைவுகள் உங்களுடைய உணர்விற்கு சமமாக விரிவடையும். உங்கள் உணர்வு எவ்வளவு அதிக உண்மையானதாக இருக்கிறதோ, நீங்கள் எவ்வளவு அதிக உண்மையான நன்றி உணர்வுடன் இருக்கிறீர்களோ அவ்வளவு அதிக வேகமாக உங்கள் வாழ்க்கை மாறும். உங்கள் அன்றாட வாழ்வில் நன்றி உணர்வை புகுத்துவதற்கு எவ்வளவு குறைந்த பயிற்சி தேவை என்பதையும் அது எவ்வளவு சுலபமானது என்பதையும் நீங்கள் கண்டறியும் போது அந்த மாயாஜாலமான விளைவுகளை நீங்களே உங்கள் கண்கூடாக காணும்போது உங்களுடைய பழைய வாழ்க்கை முறைக்கு திரும்பி செல்ல நீங்கள் ஒருபோதும் விரும்ப மாட்டீர்கள். நீங்கள் சிறிதளவு நன்றியுடன் இருந்தால் உங்கள் வாழ்க்கை சிறிதளவு மாறும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதிக அளவு நன்றியுடன் இருந்தால் உங்கள் வாழ்க்கை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு பிரமிக்கத்தக்கதாக மாறும்.